என் காதல் சொல்ல நேரமில்லை. ஏன்டா போய் சொல்ற? அதான் சொல்லிட்டியாடா முன்னாடியே. ஐயய்ய ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரியா நடுவில் நொய்யின்ட்டு சும்மாரு. ஐயோ எதில் விட்டேன்? ஏதோ நேரம் இல்லையில விட்டேன். உன் காதல் சொல்ல தேவையில்லை. அத்தியா கரெக்டா சொன்னேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சே ஒரு நிமிஷம் அவனோ ஃபோன் அடிக்கிறான். எவன்டா அது? என்னடா பண்ற? கடல்ல போட்டுட்டு இருக்கேன்டா. முதல்ல எனக்கு நீ யாருன்னே தெரியாது, கால் பண்ணணும் என்ன பண்றேன்னு கேக்குறேன். உனக்கு நான் யாருன்னு தெரியாது, ஆனா எனக்கு நீ யாருன்னு நல்லா தெரியும். சரி சொல்லு, என்ன வேணும்? யார் நீ? நான் யாருன்னு உன்கிட்ட சொல்ல மாட்டேன். உனக்கு உன் உயிர் மேல பயம் இருந்ததுன்னா நான் சொல்றதை நீ பண்ணணும். ஐயோ எவனோ என் கூட விளையாட வந்துட்டான். சரி சொல்லு, என்ன பண்ணணும்? கார்ஸ் படம் பார்த்திருக்கியா? அதுல வர ரெட் கலர் கார் உங்க ஊர்ல தான் இருக்கான். அதை எனக்கு எப்படின்னா தேடி எடுத்துட்டு வந்து ஏர்போர்ட்ல நிறுத்து. எங்கடா இருக்கும்? டேய் கட் பண்ணிட்டான்டா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வந்துடுறாரு. அவன் எவனோ என் வீட்டுக்கிட்ட வந்து விளையாட்டு போயிருக்கான். இவ்வளோ பெரிய ரேம்பை கட்டி வச்சிருக்கான். இது எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுது? சரி நான் முதல்ல அவன் சொன்ன வேலையை பார்க்குறேன். அடாச்ச, எப்போவுமே செவருகிரி குதிக்கிறப்ப கால் ஸ்லிப் ஆகுது. என் வீட்டில் நானே திருட மாதிரி எதுக்கு செவருகிரி குதிச்சேன்? ஐயோ அவன் தான் ரேம்பு கட்டியிருக்கான்ல. சரி அதை விட இப்போ என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை. அர்ஜென்ட்டான டைமில் கம்ப்யூட்டரில் கேம் ஆடுறது தான் என் பழக்கம். அதனால் முதல்ல போய் ஒரு கேம் ஆடிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அந்த காரை கண்டுபிடிப்போம். ஐயோ கம்ப்யூட்டர் வேறு ஆன் ஆக மாட்டேங்குதே. ஷிட், வாட் இஸ் திஸ் டென்ஷன் இயரிங்? ஐயோ அவனுக்கு கால் பண்ணலாம். அவன் கால் பண்ணால் ஃபோன் எடுப்பான். ஃபோன் எடுத்துகிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணவும் ரெடியாக இருப்பான். நண்பன் இருக்கான், உயிரை தான் கொடுப்பான் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? எங்கே என் ஃபோனு? அதோ அங்கே இருக்குது. ஓகே எடுத்துட்டேன். ஐயோ இப்போ நான் ஃபோன் எடுக்கணும். டே மச்சான் ஃபோன் எடுத்துரு. ஐயோ அவன் ஃபோன் நம்பர் வேறு மறந்துட்டனே. என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தான்? 955862 ஃபோன் நம்பர்லாம் அடிக்கிறேன் போல். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஃபோன் அடிப்போம். ரிங்கு போகுது, ஆனால் எடுப்பானா? ஐயோ இவன் தேவையில்லாம கால் பண்றவன் இல்லையே, தேவையோட கால் பண்றவனாச்சே. சரி எடுத்து என்னன்னு தான் கேட்போம். ஹலோ சொல்றா, எப்படி இருக்க? மச்சான் நாசாமா போயிட்டேன். அது இங்கே முக்கியம் இல்லை. எனக்கு உடனே உன்னுடைய ஹெல்ப் வேணும். எப்படின்னா எனக்கு 2 பேர் அரேஞ்ச் பண்ணி கொடு. உன் கூட 2 பேர் சுற்றின்னு இருப்பாங்களா, பாடி கார்ட்ஸ். சொன்னல தேவையோட கால் பண்றவன்ட்டு. ஐயோ ஃபோனை வச்சிட்டான். ஓகே, இவங்க கூட இருக்க 2 பேர் வந்தாங்கன்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக போயிடும். ஸோ வரண்டா உன் காரை தேடி. Level 1. Kill the T-Rex. என்னடா இது லெவல் 1ன்னு என்ன கூப்பிட்டு வந்து விட்டாங்க? எங்கே அந்த பாடி கார்ட்ஸ் அனுப்ப சொன்னேன், இவன் இன்னும் அனுப்பல. இரும்பு அண்ட் தலைவா 2 பேரும் போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா என்ன பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவான். வெயிட் a minute, அவன் என்ன எவ்வளோ டார்ச்சர் பண்ணானா? அவனை திருப்பி டார்ச்சர் பண்ணணும்ல. ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவனுக்கு போய் ஹெல்ப்லாம் பண்ணாதீங்க, அவன் கூட நில்லுங்க போதும். உங்களுக்கு பேச தெரியாதுன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. அப்பா இப்படியோ வந்துட்டிங்களா? சரி வாங்க. ஃபஸ்ட்டு லெவல்னு எத்தனை வந்து என்ன இங்கே விட்டாங்க. ஏதோ டீரெக்ஸை பார்த்து கண்டுபிடிச்சி அதை சுடணுமா. என் பின்னாடியே வாங்க. என்னடா எதுவுமே பேச மாட்டீங்க? டேய் இருக்கீங்களா இல்லையா? சரி நீங்கள் பின்னாடியே வாங்க. நான் முதல்ல போய் அந்த டீரெக்ஸை தேடுற வழியை பார்க்குறேன். எப்பா இந்த டீரெக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு. ஐயோ ஐயோ ஓடி வரான். ஒரே ஷாட்டு இந்தா சாவே. எஸ், வேற லெவல் ஹிட்டு.
டவுட்டு. இவனுக்கு வந்த பத்துலேருந்து எதுவும் பண்ணல. இதுக்கு நானே சமாளித்து சர்வே பண்ணியிருக்கலாமோ? ஓகே, ஃபஸ்ட் லெவல் இது. செகண்ட் லெவல் எங்கே கூட்டின்னு போவான்னு தெரியலையே. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஐ எம் வெயிட்டிங். ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் லெவலோட முடியாது. ஃபஸ்ட் லெவலோட முடிஞ்சால் அவன் வந்துட்டு டைனோசர் கில்லுன்னு மட்டும் லெவல் பேராக வச்சுருக்கலாம். ஃபஸ்ட்டு லெவல்னு ஏன் போடணும்? அப்போ இன்னும் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு இருக்குல்ல. வாடா ஒரு கை பார்ப்போம். Level 2. Call and kill zombie in cage. Minimum 10. ஏய் என்னடா லெவல் இது? அது பாட்டுன்னு எங்கேயோ ஜாலியாக சுற்றின்னு இருக்கு. அதை கூப்பிட்டு கொலை பண்ணுற அளவுக்கு அப்படி என்னடா பாவம் பண்ணாங்க? பாவம்டா அவங்கெல்லாம். சரி வேறு வழி, வாங்க போய் அதை கூட்டிகிட்டு வரலாம். இன்னும் நீங்கள் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ, இந்த வீடியோவை லைக் பண்ணாமலோ, இல்லை யாருக்கும் ஷேர் பண்ணாமலோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? வீடியோ எவ்வளோ நல்லா இருக்குது. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரே ஒரு லைக்கை பண்ணுங்கள். என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் லைவ்லாம் பார்க்க முடியும். ஓகே, எல்லாம் பின்னாடி வரானுங்க. அவன் 10 தானே சொன்னான். சரி பரவாயில்ல, நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 கூப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு பின்னாடி ஒரு 10 இருக்கும். 10, 11, 12, 13 இது போதும். அவ்வளோ தூரம்லாம் ஓடி போய் கூப்பிட்டு போக முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ளே கேஜ் காணாமல் போயிடுச்சுன்னா இது அங்கே ஒரு 3 இருக்குது, அதை கூட கூப்பிட்டுக்கலாம் போகிற வழியில். டேய் நில்லுங்கடா. ஜாம்பியின் வேட்டை தொடரும். ஆனால் அதுங்க அங்கேயே இருக்கணுமே. நான் போகிற வரைக்கும், நான் போகிறதுக்குள்ளே எங்கன்னா போயிடுச்சுன்னா இல்லை இவனா பக்கத்தில் வரான். சூப்பர், இதை கேப்பாக யூஸ் பண்ணி நம்ம இன்னும் பக்கத்தில் போய் அவள் தான் நம்ம பின்னாடி வந்துட்டான். நம்ம இப்போ வந்துட்டு சுற்றிட்டு போனால் இதுங்களும் பின்னாடியே சுற்றிட்டு வந்துடும். அதனால் ஒரே ஜம்ப் பண்ணி போனோம். ஆஹா, சரியான ஜம்ப்பு. ஓகே, அமோகமாக விழுந்து வாரி எந்திரிச்சாச்சு. எட்ரா ராக்கெட் லான்ச்சரை. அங்கே ஒரு கவுண்ட் கம்மியாக இருக்கே. சரி பரவாயில்ல, ஷூட் பண்ணுவோம். நிறைய பேர் இருப்பாங்க உள்ள கும்பலாக, தெரியாது. தம்பி நீங்கள் மட்டும் ஏன் தனியாக நிற்கிறீங்க? இந்தாங்க தம்பி, நீங்களும் அடி வாங்குங்க. அவள் தான், எல்லோரும் காலி. எனக்கு தெரிஞ்சு அடுத்த லெவலுக்கு போயிடுவேன் தான் நினைக்கிறேன், தெரியல. வாங்க பார்ப்போம். Level 3 Final. Kill the aliens. Only 3 rounds. நான் இப்போ எங்கே இருக்கேன்? ஏலியனை கொல்ல சொன்னாங்க. அப்போ இது நிலா போல். ஓகே, நிலா. அதுவும் அங்கே போகுது யூஎஃப்ஓ. ஒருவேளை இதை தான் டேமேஜ் பண்ணுமோ? இல்லையே, அதுவும் அங்கே ஓடி வராங்க ஏலியன்ஸ். ஓ மை காட், இதை சீக்கிரமாக போட்டு தள்ளணும். அடிவாங்க. ஐயோ பக்கத்தில் வரானே. அவள் தான், என் கதை முடிஞ்சிச்சு. இப்போ என்னால் ராக்கெட் லான்ச்சர் கூட எடுக்க முடியாதே. அடிக்கிறானே, கடிக்கிறான். அவள் தான் ஹெல்த்து. எப்பா இப்படியோ சேவ் ஆகிட்டேன். வேறு யார்? அடா பாவி, இங்கே ஒரு பெரிய கும்பலே வருது. இந்தா நீ போ, நீ காலியாவே, நீயும் காலி. அடுத்து என்னடா எவ்வளோ அடி வாங்கினாலும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கீங்க. அவள் தான், எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இவன் என்னடா இவன்? பேசாமல் இந்த ரேம்ப் மேலே ஏறிடலாமா? ஆமாம், அதுதான் சேஃப்டியாக இருக்கும். இதோ அங்கே திரும்பி ஓடி வரானுங்க. ரேம்ப் மேலே ஏறிட்டா அவங்கள போட முடியாது. அதனால் இங்கே காலி பண்ணிட்டு அப்புறமா போகலாம். இந்தா சாவு. ஓகே, அவ்வளோதான் கைஸ், நம்ம மேலே ஏற போகிறோம், தப்பிக்க போகிறோம். லாஸ்ட்டு ரவுண்டு இது சந்தோஷமாக முடிச்சுட்டு அவனுக்கு காரை கொடுத்துட்டு நான் போய் மறுபடியும் கேள்விட்டு கூட கடலை போடுவேன். ஐயோ என்னடா எல்லோரும் கீழே போயிட்டீங்க? இருங்கடா, அவங்களெல்லாம் ஸ்டிக்கி பாம் வச்சு காலி பண்ணுறேன். மாவனே, அவள் தான். நீங்கள் ஸ்டிக்கி பாமா இல்லை வேறு ஏதோ சொல்லுவாங்கள்ல. பாவம் இந்த ஏலியன்ஸ்க்கெலாம் தெரியாது அதுங்களை நான் போட்டு தள்ள போகிறேன்ட்டு. எங்கடா இருக்கீங்க? அதான் இங்கே கீழே போய் நின்ட்டாங்கன்னா அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. சரி ஃபோன் எடுப்போம் கைஸ். ஃபோன் எடுக்க வரல கைஸ், அந்த பாம்பு போடுறது மட்டும்தான், அதை வெடிக்க வைக்க முடியாது. இருங்க, பொறுமையாக போய் அட்டாக் பண்ணுவோம் அதுங்களை, வேறு வழி இல்லை. டே ஐ ஹேட் மெனி ஹோப்ஸ் ஆன் யூடா. செம்மடி வாங்கி ஈஸியாக காலி ஆகிடுவீங்கன்னு. உங்களை தேடி தான் போட்டு தள்ளணும்னு நீங்களே சொல்கிறீங்க பார்த்தீங்களா? சே, எங்கே இருக்கீங்க? ஐயோ கீழே வந்துட்டேன். முடிஞ்சது என் கதை. அவள் தான் கூட்டின்னு போகிறானுங்களே. ஓமே காட் எப்படின்னா ஏன்சரி போச்சுரா. அவள் தான் போட்டு தள்ளிட்டானுங்க கைஸ். சே, எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. இந்த ஒரு தப்பு நடந்ததில் இந்த உலகமே மாறிடுச்சு. லைட்னிங் மெக்வீன் வெறி ஆகிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாருமே சேர்ந்து இந்த உலகத்தை அழிக்கிறாங்க. என்ன கொடுமை தெரியுமா? எல்லா காரும் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு லைட்னிங்காக வந்து அது நான் மல்டிபிள் காராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இந்த உலகத்தையே அழிக்க பிளான் போடுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே இதை தெரியல. அமால் டுமால்